இறைவனோட இடத்துல நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லை. இருந்தாலும் இந்த மனுஷ ஜென்மங்களுக்கு புரியாது. மனுஷனுக்கு புரியாது எதுனா அதுதான் மரணம். மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா அவன் உடலை விட்டு எந்த உலகத்துக்கு போகுதுங்கிறது தான். அந்த உலகத்துக்கு சாகாமலே போய் திரும்பி வர்றதுக்காக பல வருஷங்களா ஒரு ஆள் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த யாகத்தோட முயற்சி. நம்ம முன்னோர்கள் நமக்காக எழுதின ஆத்மவேதம்ங்கிற ஓலைச்சுவடிய பல வகையில உபயோகப்படுத்தி குடும்பத்தோட கடுமையாக பண்ண அந்த யாகம் முடிவுக்கு வந்தது. இந்த யாகத்துல அவங்களோட நிஜ சரீரம் கெட்டு போகாம பல மூலிகைகள் கலந்த இந்த உடைதான் அவங்கள காப்பாத்தும். இந்த யாகத்துல இறுதி திசையில வர்ற ஆத்மா யாகம் செய்யறவங்கள அந்த ஆத்மலோகத்துக்கே கூட்டிக்கிட்டு போகும். அந்த ஆத்மலோகத்துக்கு அவங்க போன மறுநாள் அங்க நடந்த தீ விபத்துல அந்த யாகம் அப்படியே நின்னு போச்சு. ஆனா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களோட உடல் மட்டும்தான். விதி எழுதின எழுத்துப்படி அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்காக அந்த ஆத்மாக்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கு. என்ன இப்ப வந்தது கனவு நினைச்சியா? இல்ல, நடக்க போற நிஜம். பஞ்சபூத உதவியோட உன்னை 5 திசையிலும் கொல்லுமா? With the help of Panchabuddhas, I will kill you in 5 ways. சொன்ன மாதிரி உன்னை 3 தடவை கொன்னுடுச்சு. 5வது தடவையும் கண்டிப்பா கொல்லும். ஆனா கண்டிப்பா கனவுல இல்ல, நிஜத்துல. நிஜத்துல
சாவுனா பயமா இருக்கா? வாழ்றதுக்கு உனக்கு ஆசையா இருக்கா? அது எதுக்கு உன்னை கொல்ல போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? இல்ல அதை பத்தி யோசிக்கிறதே டைம் வேஸ்ட் நினைக்கிறியா? உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் மேல உயிரே வச்சிருக்கிற உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு. உன்னை தினமும் பயமுறுத்திட்டு இருக்கிற அதை எப்படி அழிக்கிறதுன்னு முதல்ல யோசி. அட்லீஸ்ட் நீ எதுக்கு சாக போறேங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் சாவ. நாளை என்பது தினம் வரும்டா, அதனை வெறுப்பது சரிதானா? எனக்குள் ஏனோ கலவரங்கள், மனிதம் வாழ்வே விதிவரங்கள். வாழ்க்கை வழியில் தினசரி புதுமை, நான் கண்ட நிஜம் நழலாக போனது போனது. கனவேந்தும் மனிதன் கண்ணில் உதிரங்கள் துளியாய் உதிரும். பசி தாங்கும் வரங்கள் கேட்டு வெறும் கை ஏந்தும். பல பேரின் இரவோ இங்கே விடியாமல் ஏனோ திணறும். நதியோடி தழுவும் கனவு, மணல் கயிற்றில் மரணம். வலி தருகின்ற தனிமை தனிமை போதும். வழி நெடுகிலும் பாதம் சுவடை தேடும். இது தொடர் கதையாய் கதையாய் போகும். உன் பிரிவோ உயிரை முழுசா குடிக்கிறதே. சரி பாதி தொலைந்தேன், அதை தானே தேடி அலைந்தேன். உறக்கத்தை உண்ணா கொடுவைக்குள்ளே அடைத்தேனே. கனவேந்தும் மனிதன் கண்ணில் உதிரங்கள் துளியாய் உதிரும். பசி தாங்கும் வரங்கள் கேட்டு வெறும் கை ஏந்தும். பல பேரின் இரவோ இங்கே விடியாமல் ஏனோ திணறும். நதியோடி தழுவும் கனவு, மணல் கயிற்றில் மரணம். ஒளிப்பிழையால் உடைந்தேன் உடைந்தேன் இரண்டாய். உள்ளே ஒரு பிம்பம் துடியாய் துடிக்கிறதே. சிறு துண்டாய் துடிக்கும் உயிரும் நானே. சில நேரம் ஜொலிக்கும் சூரிய துகளானேன். பொல்லாத சாபம் பொய் வேஷம் போதும் போதும். கொல்லாமல் கொல்லும் எந்தன் மூச்சும் என்னை தினந்தானே. கனவேந்தும் மனிதன் கண்ணில் உதிரங்கள் துளியாய் உதிரும். பசி தாங்கும் வரங்கள் கேட்டு வெறும் கை ஏந்தும். கனவேந்தும் மனிதன் கண்ணில் உதிரங்கள் துளியாய் உதிரும். பசி தாங்கும் வரங்கள் கேட்டு வெறும் கை ஏந்தும். பல பேரின் இரவோ இங்கே விடியாமல் ஏனோ திணறும். நதியோடி தழுவும் கனவு, மணல் கயிற்றில் மரணம். பல பேரின் இரவோ இங்கே விடியாமல் ஏனோ திணறும். நதியோடி தழுவும் கனவு, மணல் கயிற்றில் மரணம். இங்க தானே எங்கேயோ இருக்குன்னாங்க அந்த சைனா பாபாவோட வீடு. எல்லாரும் உட்காருங்க. கண்ணா உன்னதான். மோசிஜி என்ன கூப்பிட்டாரு, மோசிஜி என்ன கூப்பிட்டாரு. உனக்கு இந்த விபூதியை தரேன்.
தினமும் 3 வேளை தண்ணியில கலந்து இதை சாப்பிடு. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும். 1 2 3 உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். மோசிஜி என் பிரச்சனை என்னன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லையே. தேவையில்லை கண்ணா. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அனாவசியமா ரியாக்ட் ஆகுறவன் வாழ்க்கை நாசமா போய் பொண்டாட்டி ஓடி போய் பிசினஸ் லாஸ் ஆகி போய் மொத்தத்துல லாஸ்ல இருக்கேன்னு தெரியுது கண்ணா. பொண்டாட்டி போனா போகட்டும், இன்னொரு பொண்ணு வருவா. ஆட்டோ பின்னால, கவர்மெண்ட் பஸ் பின்னால, பொம்பளைங்க பின்னால போக கூடாது கண்ணா. நான் சிங்கி போயிடுவேன். காஞ்சு, கஞ்சா கூட அடிக்கணுமா? எதுக்கு அவசரம்? இதே அவசரத்தோட சம்சாரம் கூட பண்ணுவியா? இல்ல முட்டாளே, காஞ்சுனா சிஷ்யன்னு அர்த்தம். மூசுஜினா சைனா பாஷையில குருன்னு அர்த்தம். நான் என் மந்திர சக்தி எல்லாத்தையும் சைனால சியோசியா மகா அப்படின்னா கத்துக்கிட்டேன். மோசோஜி, நீங்க அமெரிக்கால இருக்கிற எங்க அண்ணன் வீட்டுக்கு வரணும். லல்லா லல்ல லல்லா. குருஜி வரேன்னு சொல்றாரு. உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா விசா எடுத்துருவேன். எங்க குருவுக்கு பாஸ்போர்ட்லாம் இல்ல. காஞ்சு, மோசிஜி அப்ப சைனா எப்படி போனாரு? சுவர தாண்டி குதிச்சு போனாரியா? உனக்கு தேவையா? காஞ்சு, மோசிஜி இதெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கு தான், நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. நாம சாஜுசீலம். அப்படின்னா தெய்வத்தோட குழந்தைன்னு அர்த்தம். மோசிஜி, அன்னைக்கு நீங்க சொன்ன மந்திரம் வேலை செய்யல. ஒரு தடவை வந்தவங்களை மறுபடியும் வர வைக்க கூடாதுன்னு சொன்னேனடா. காஞ்சு, சைனா மந்திரம் இல்ல, அதுல பெருசா கேரண்டி இருக்காது. அம்மா இப்ப புது மந்திரம் சொல்றேன், ரொம்ப கவனமா கத்துக்கோ. பிசி பிசி சுசுகு ஹோண்டா ஹோண்டா ஹோண்டா. அண்ணாண்ணே அண்ணாண்ணே நில்லுங்க. ஏன்னா போறீங்க? என்னோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்றதுக்கு இவராலலாம் முடியாது. எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? மந்திரன்னு சொல்லிட்டு கார் பேர்லாம் சொல்லிட்டு இருக்காரு, உனக்கு தெரியல? பையன் ரொம்ப ஷார்ப்பு, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். குருகிட்ட சொல்லி மந்திரத்தை மாத்த சொல்லணும். நான் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் கனவுல ஒரு பேய் பஞ்சபூதத்தோட சப்போர்ட்டோட என்ன கொண்டுகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 3 தடவை கொண்டுடுச்சேன். 5வது தடவையா என்ன கனவுல கொண்டுட்டா நான் நிஜமாவே செத்துருவேனா? இந்த மாதிரி நிலைமை யாருக்காவது வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா இதுக்கு என்னதான் தீர்வுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. தேங்க்யூ. இன்னும் வந்திருக்கலையா? டேய் அமுல், எந்திரா. ஃப்ரெஷ்ஷாவு, வெளியில போலாம். என்னடா நைட் ஓவர் ஆயிடுச்சா? இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிற? டேய் அமுல், என்னடா இது? Facebookல இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிருக்க? உண்மைதானா? உண்மைதான். ஜெனரலா நீ இதெல்லாம் நம்ப மாட்ட. ஆனா இப்படி போஸ்ட் பண்ணிருக்கனா மேட்டர் ரொம்ப சீரியஸ்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்னு இருக்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருக்காரு, என்னோட குரு. ஒரு தடவை மீட் பண்ணலாமா? வேணாண்டா, அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன், ஒரு யூஸும் இல்லை. அதே மாதிரி இவனையும் பார்த்து வீணா போச்சுன்னா டைம் டோட்டல் வேஸ்ட். என்னடா, நான் ஒரு வாரம் டூர் போயிட்டு வரதுக்குள்ள இந்த உலகத்தை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க போல இருக்கு. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, மூடிட்டு கிளம்பு. எதுக்குடா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணல? அந்த அளவுக்கு நான் யாரோ ஆயிட்டேன்ல? அதெல்லாம் இல்லடா. அகம் பிரம்மாஸ்மி.
இறுக்கமா புடிங்க. யார் நீ? நானா? ஆமா நீதான். நானா? நானா? நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டா உன்ன. என்னோட பேரு ரம்யா. எதுக்கு வந்த? இவ யாழ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறா. அதுக்காக தான் இவளை கொல்றதுக்காக வந்திருக்கேன். அது முடியாது. போயிடு. இதுவும் நடக்காது. இவளை கொன்னு அவ ரத்தத்தை குடிச்சிட்டு தான் நான் போவேன். அம்மன் பாதத்துல 41 நாள் வச்ச அந்த எலும்பு சம்பளத்தை எடுத்துட்டு வா. இது எப்படி போகாதுன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? பயப்பட தேவையில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இவங்களை அனுப்பி வச்சுட்டு நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே சார். பை த பை, டுடே ஈவினிங் நான் அப்ராட் போறேன். இந்த வீக்ல இருக்கிற எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. ஷோர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என் பையனோட ரிப்போர்ட்ஸ். எங்க பையனை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க உள்ள போய் செட்டப் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். உங்க பேர் என்ன? என் பையனால பேச முடியாது சார். அவங்கள வெளியில கூட்டிட்டு போ. உன்னதான் கேக்குறேன். உன் பேர் என்ன? பரத் குமார். ஓகே பரத், உன்னோட அப்பா அம்மா பேர் என்ன? பரத், உன்னதான் கேக்குறேன். உன்னோட பேரண்ட்ஸ் பேர் என்ன? ஆமா, நீ மேல இருந்து எப்படி கீழே விழுந்த? அவ்வளவு அவசரம் உனக்கு என்ன? போய் இவனோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க. என்னாச்சு டாக்டர்? என் பையனுடைய கண்டிஷன் எப்படி இருக்கு? கவுன்சிலிங் கொடுத்தா சரியாயிடுவானா? கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இவனுக்கு இல்ல, உங்களுக்கு. அது சரி, உங்க பையன் எப்படி விழுந்தான்னு தெரியுமா? மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டான் டாக்டர். உண்மையாவா? உண்மையாதான் டாக்டர். தவறி விழுகல, அவனே தான் விழுந்திருக்கான். தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக. தற்கொலையா? தற்கொலை பண்ற அளவுக்கு என்ன காரணம்? நீங்க தான் காரணம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியல டாக்டர். நீங்க தான். பிள்ளைங்க என்ன கேட்டாலும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. ஆனா அவங்க ஆசையை மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம நாம அவங்களை எப்படி வளர்க்கணும்ன்ற ஆசையை கூட பலவந்தமா அவங்க மேல திணிப்போம். அதனால தான் பசங்க அவங்களுடைய லட்சியத்தை சொல்ல முடியாம, நீங்க சொல்றதையும் அவங்களால கேட்க முடியாம மன உளைச்சல்ல இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. அது சரி, உங்க பையனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறீங்களா? இல்ல, 3வது தடவை. உங்க பையனை மறுபடியும் காப்பாத்தினாலும் திரும்பவும் இதைத்தான் செய்வான். அதனால இவனை இப்படியே விட்டுறது ரொம்ப நல்லது. இல்ல டாக்டர், என் பையன் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிற நிலைமை வராது. இல்ல இல்ல,
நாங்க வரவிட மாட்டோம். சின்ன வயசுல அவனுக்கு விமானம் இஷ்டம்னா நான் வாங்கி கொடுத்தேன் டாக்டர். இப்ப அவனே தானா வந்து டாடி நான் பைலட் ஆகணும்னு சொன்னா நாங்க ஒத்துக்கல டாக்டர். அவனை காப்பாத்தி எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுங்க டாக்டர். சார் எனக்கு ஒரு டவுட்டு. அங்க மந்திரவாதியா இங்க சைக்காட்ரிஸ்டா இருந்து நோயை குணப்படுத்துறீங்கல்ல, இந்த ரெண்டும் உங்களால எப்படி பண்ண முடியுது? அதுவானாலும் இதுவானாலும் ரெண்டும் மைண்டை கண்ட்ரோல் பண்ற விதம். இது எதுல கண்ட்ரோல் ஆகுறாங்களோ அதை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். ஹலோ, வணக்கம் சார். சாரதி, மார்னிங் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், பேச முடியல. என்ன விஷயம்? என் ஃப்ரெண்ட் அமுலை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா சார்? அவனுக்கு ஒரு விசித்திரமான ப்ராப்ளம் இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேசணும். நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா மற்ற விஷயத்த நேர்ல சொல்றேன். சாரி சாரதி, எனக்கு அர்ஜென்டா ஃபாரின் போற வேலை வந்துடுச்சு. 1 வீக்ல வந்துடுவேன். வந்ததும் மீட் பண்றேன். அது வரைக்கும் கஷ்டம் சார். அவன் பிரச்சனையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே என்னன்னு புரியும். ஐ ஆம் ரியலி சாரி சாரதி, எனக்கு டைம் இல்லை. நீ ஒன்று பண்ணு, அவன் பேரு, பிறந்த தேதி, டைம் இதை எனக்கு அனுப்பி வை, நான் பார்த்து சொல்றேன். கண்டிப்பா சார், உங்களுக்கு மெயில் பண்றேன். டேய் கேளு சார். சொல்லுங்க சார். சாரதி, உன் ஃப்ரெண்டு கடவுளை நம்புவானா? நம்புவான் சார். அப்ப பேய? எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவன் ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த எதுக்கு என்னன்னு சந்தேகப்படாம அதை மட்டும் செய்யுங்க. சரிங்க சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே செய்யறேன் சார். நீங்க இன்னைக்கே கிளம்பி திருவனந்தபுரம் போங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம், நான் வரதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும். போன் கூட வேலை செய்யாது, அதனால நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்யூ சார். இந்த கோயில் ரொம்ப பழமையானதா இருக்கே, இதோட சிறப்பு என்ன சாரதி? நம்ம பூர்வீகத்தை பத்தி எழுதின ஓலைச்சுவடி இங்க கிடைக்குமா? அதுல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஜென்மங்களை பத்தி எழுதிருக்குமா. அதனாலதான் நம்ம டாக்டர் நம்மளை இங்க போக சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கூகுள் தாய் இருக்கடா, அதுல பார்த்தேன், அவ்வளவுதான். ஓஹோ. சுவாமிஜி எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு பாருங்க. நமஸ்காரம் சாமி. டாக்டர் அனுப்புனாள் இவங்க தான் நினைக்கிறேன். ஆமா, உங்க பிரச்சனை என்ன? சாமி, இவன் என்னோட ஃப்ரெண்டு. இவனை ஒரு பொண்ணு கனவுல கொல்றா. அது கூட 5 பூதங்களுடைய உதவியோட 5வது முறை உண்மையாவே கொன்றுவன்னு சொல்றாளாம். எங்க உங்க கையை காட்டுங்க. ஒரு நிமிஷம் நீங்க எங்கேயே இருங்க. என்னடா இது, எதுவுமே சொல்லாம உள்ள போறாரு? இந்தா தம்பி, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடி. இதுல உங்களை பத்தி எல்லாமே எழுதி இருக்கும். இந்த பெட்டி எதுக்கு சுவாமி? இந்த ஓலைச்சுவடியோட சேர்த்து இந்த பெட்டியையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இருக்கு. இது உங்களுக்கு உபயோகப்படும். ஆமாண்டா, இதுல அதான் எழுதிருக்கு. உனக்கு ஓலைச்சுவடி படிக்க வருமா தம்பி? இவன் இந்தியால அழிஞ்சிட்டு வர மொழிகளை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அதனால எல்லா மொழியும் உனக்கு தெரியும். அப்படியா? நல்லது தம்பி. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்கு மறந்துட்டேன். இந்த பெட்டியை
அமாவாசை அன்னைக்கு தான் திறக்கணும். இன்னும் 2 நாள்ல அமாவாசை வருது. அன்னைக்கு உங்க வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிங்க சாமி. வரோம் சாமி. என்னோட குருக்கு ஃபோன் போகவே இல்லடா. என்ன பண்ணலாம்? என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கிற எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நான் விட மாட்டேன். குருசாமி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமே. உங்க சாமி வர வரைக்கும் காத்துட்டு இருக்கிறதுக்கு அவர் போனது ஒன்றும் கூடுவாஞ்சேரி இல்ல, லண்டன். அவருக்காக எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்க. இங்க நடக்கிறது என் கல்யாண வேலை இல்ல. சாவுல இருந்து என்னை காப்பாத்திக்க நான் நடத்துற போராட்டம் இத. இது என்ன லாங்குவேஜ்? ஒண்ணுமே புரியலையே. இத தேவநாகரி மொழின்னு சொல்லுவாங்க. இதுல உன்னுடைய பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் ஜென்மங்களை பத்தி கூட எழுதிருக்கும். உன்னோட பூர்வ ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் எதுக்குடா? முதல்ல இந்த ஜென்மத்தை பத்தியும் என்னோட ப்ராப்ளத்தை பத்தியும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பாரு. ஓகே ஓகே. அவகாசம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சின்ன வயசுலயே புத்திர யோகம், வெளிநாட்டுல வேலை, ரொம்ப பணக்காரனா அவனும் உன்னை பத்தி ரொம்ப தெளிவா எழுதிருக்கு. ஆனா என்னடா ஆனா? நீ வெளிநாடு போயிட்டு வந்து 25 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய சாபத்தால நீ இறந்துருவன்னு எழுதிருக்குடா. இந்த யாகம் பண்ணதுனால அந்த தோஷத்துல இருந்து கொஞ்சம் நீ தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குன்னு இதுல எழுதிருக்குடா. அந்த யாகம் எப்படி பண்ணணும் அதை பத்தி ஏதாவது எழுதிருக்கா பாரு. அதுல இந்த யாகத்தை பத்தி எதுவும் இல்ல. இதுல இருக்கான்னு பாக்குறேன். எஸ், இதுல யாகம் எப்படி பண்ணணும்னு எழுதிருக்குடா. அதை இங்க கொடு. இந்த யாகம் பண்றதுக்கு உன்னோட சேர்த்து 4 பேர் வேணும். 5 பேர் சேர்ந்து இந்த பொருளை யூஸ் பண்ணி பஞ்சபூதங்களுடைய உதவியோட அந்த ஆத்மாவுல கலந்து கடவுளோட துணையோட 13 திசையிலும் நீ இந்த யாகத்தை எப்படியாவது முடிச்சாகணும். இதுதான் முதல் நிபந்தனை. இந்த யாகம் முடிகிற காலம் வரைக்கும் இந்த வீட்டை சுரக்ஷா கவசத்தோட பாதுகாத்து வைக்கணும். அதுக்கு சம்பந்தப்பட்ட பொருளும் இதுல இருக்கான். இது 2வது நிபந்தனை. இந்த யாகம் பண்ணும்போது இந்த யாகத்துல கலந்துக்கிறவங்க அப்பப்போ பைத்தியமாவும் ஆயிடுவாங்களாம். சில நேரத்துல செத்தும் போயிடுவாங்களாம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் எழுதிருக்கு. ஓகே, எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? நினைச்ச நேரத்துல பண்ண முடியாது. இன்னும் 2 நாள்ல அமாவாசை வருது. அது வரைக்கும் இந்த வீட்டை சுத்தி ரக்ஷண வேலை போட ஏற்பாடு பண்ணலாம். இப்ப சொல்லு, என்ன செய்யணும்? இந்த மொத்த யாகத்தையும் எந்த மாதிரி முடிக்கணும்? இதான் முதல் திசை. இது அக்னி தேவனுடைய திசை. உன்னுடைய ஆத்மாவை அக்னியோட கலக்கிற திசை. எல்லாம் எழுதிருக்கு. கடைசியா சில எழுத்துக்கள் தெரியலடா. இப்ப நடக்க வேண்டியது சொல்றா, மத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். இந்த எரியாத கட்டைய அக்னி திசையில வச்சு அதுல இந்த கருப்பு மஞ்சளை பூசி இதுல உள்ள மந்திரத்தை சொன்னோம்னா யாகம் முடியறதுக்குள்ள இந்த கட்டையில தீ பிடிக்குமா? கேக்குறதுக்கு சிரிப்பா இல்ல? இதான் மனுஷ ஜென்மங்கிறது. நடக்கலன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். அதே நிஜமா நடந்துட்டா மேஜிக் ட்ரிக்னு ஈஸியா எடுத்துக்குவோம். இதுல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு நிறைய மேதாவிங்க மேதாவித்தனமா சொல்லுவாங்க. அங்கதான் ஒரு லாஜிக் மிஸ் ஆகுது. அந்த கெமிக்கல் அங்க எப்படி வந்துச்சு? இதை யாரு கண்டுபிடிச்சது? இப்படிதான் நடக்கணும்னு யாரு தீர்மானம் பண்ணது? அப்படின்னா இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயா சாமி, எல்லாம் புரிஞ்சது, நிறுத்திக்கோ. படிப்பு போர் அடிச்சு ரிசர்ச் பண்ணலான்னு இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த ரூம்ல நீ, கனவுல அது, விதவிதமா நல்ல சீன் காமிக்கிறீங்கடா. அதுவும் இல்லாம போனஸ் மாதிரி அப்பப்போ கருத்து வேற சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஸ்டார்ட் பண்ணு. பத்துவை
என்னடா இன்னும் எரியவே இல்ல? இதுக்கு முன்னாடி பெருசா டயலாக்லாம் அடிச்ச, இப்போ என்னாச்சு? உங்களை மாதிரி ஞான சூனியங்கள்லாம் அப்பப்ப எங்களையும் கொஞ்சம் நம்பணும்டா. என்ன எதுக்கு இதெல்லாம் எடுத்து போடுறா? ஹலோ அம்மா. தம்பி எப்படிடா இருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்றியடா. நேரத்துக்கு சாப்பிடுறியா? ஒழுங்கா வேலைக்கு போறியா? எதனால அம்மா கிட்ட சொல்லுடா. ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரியே இருக்க. மனசு திறந்து பேசுடா. நீ எப்ப அம்மாவை பார்க்க வருவ? என் வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துடும்மா. ஓகே பாய். கனவுல இப்படி நடக்கிறதெல்லாம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. முதல் தேச சக்சஸ் ஆனதுக்கு ஹாப்பியா இல்லாம இப்படி டல்லா இருக்கே ஏண்டா? நைட்டு நடந்தது நினைச்சேன்னா அப்ப என் கனவுல நடக்கிறது கூட நினைச்சேன்தான். அதாவது நான் சாக்க போறது கூட உண்மைதானடா. இத்தனை நாள் என் கனவு உண்மையா போயான்னு டவுட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ நல்லா புரியுதுடா. எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாலும் என்னை எந்த கஷ்டமும் இல்லாம வளர்த்தாங்கடா எங்க அம்மா. நான் செத்துட்டா எங்க அம்மாவோட நிலைமை என்னடா? டேய் அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. இல்ல, நான் வாழணும். I wanna live. Come on. அந்த ரெண்டாவது திசைக்கு ரெடி பண்ணு. அவசரப்படாதடா. ரெண்டாவது திசைக்கு இன்னொரு ஆள் வேணும்ல. ஆக மொத்தம் 4 பேர் வேணும்டா. எப்படிடா? உயிர் போயிடும், பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ரிஸ்க் யாரா எடுப்பாங்க? We are also facing same problem. Shall we meet? This is Raja. வா போலாம். ஹாய். 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 ஹலோ. ஹலோ. இவ பேர் சங்கவி. நானும் இவளும் கொஞ்ச நாள்ல மேரேஜ் பண்ணிக்க போறோம். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பத்தி யார்கிட்ட சொன்னாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. சாமி சைக்காட்ரிஸ்ட கூட பார்த்தோம். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. அட்லீஸ்ட் எங்களோட ப்ராப்ளம் கூட புரியல. ஆனா உங்க ப்ராப்ளமும் எங்க ப்ராப்ளமும் ஒரே மாதிரி இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் நீங்க வந்தோம். அது சரி, என்ன உங்க ப்ராப்ளம்? லாஸ்ட் மந்த் அவளோட பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணலாம்னு ஏற்பாடு பண்ணேன். அன்னைக்கு சீக்கிரம் வா செல்லம். வந்துகிட்டு இருக்க. நீ போன் கட் பண்றதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். ஓகேவா? ஓகே சீக்கிரம் வா. This is so beautiful. ரொம்ப அமேசிங்கா இருக்கு. என்ன நம்ம 2 பேர் மட்டும் தானா? வேற யாரும் வரலையா? மனுஷங்கள் இல்ல, நம்ம 2 பேத்துக்கு இடையில காத்து கூட வரக்கூடாது. கரெக்டான டைம் வந்துருச்சு. வா கேக் கட் பண்ணலாம். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா?
எனக்கு ரொம்ப பயங்கரமான கனவு வந்துச்சு ராஜா. ஆமா, என் கனவும் பயங்கரமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது, ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன்ல, ஒன்னும் ஆகாது. அப்ப இருந்து நாங்க 2 பேரும் எப்போ சந்திக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்குது. இதுதாங்க நடந்துச்சு. இது மூட நம்பிக்கையா இல்ல பொய்யா இல்ல உண்மையான்னு தலைய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. உங்க பிரச்சனையும் என் பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா நீங்க என்ன நம்பணும். அதுக்கு ஒரு வழி என்கிட்ட இருக்கு. நம்பாம போறதுக்கு வேற சான்ஸே இல்ல பிரதர். இப்ப நாங்க எதையுமே நம்பாம இருக்கவே முடியாது. அது சரி, இதுக்கு என்னதான் வழி? நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. நீ ஹாஸ்டலுக்கு போ, நான் வந்து உன்னை பாக்குறேன். ஓகே. இந்த யாகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஓலைச்சுவடி இதுல இருக்கு. இந்த ஓலைச்சுவடியில அந்த திசைகளை பத்தி தெளிவா எழுதியிருக்கு. ஓகே பிரதர். இது பஞ்சசங்கு 5வது திசையில தான் பயன்படுத்தணும். இது வாயு சம்பந்தப்பட்டது. இது 2வது திசை. இந்த திசையில முத ஆளும் 2வது ஆளும் இருக்கணும். ஆகாயத்துல ஆத்மாவோட சேர்ற திசை. பிரதர், நான் சொன்ன பிளாஷ்பேக்கை நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படி கேக்குறீங்க? நான் சொன்னது விசித்திரமா இருக்குன்னா நீங்க சொல்றது அதை விட விசித்திரமா இருக்கு. நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்ல. வாங்க முயற்சி பண்ணுவோம். அது சரி, உங்க 2 பேர்ல யார் வரீங்க? முதல் ரிஸ்கை நானே எடுக்கிறேன். இந்த ராணி நாணயத்தை கையில வச்சுக்கிட்டு ஓலைச்சூடியில் இருக்கிற மந்திரத்தை கண்ணை மூடி சொல்லுங்க. என்னால நம்பவே முடியல. இப்ப நடந்தது கனவா நிஜமானே தெரியல. ஆமா, அந்த வெளிச்சம் கையில பட்டப்போ என்ன தோணுச்சு? நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருமோன்னு தோணுச்சு. 2வது திசை வெற்றியா முடிஞ்சிருச்சு. ஏய், நேத்து நடந்த விஷயம் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. இதை வச்சு பாக்குறப்ப நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் நம்புறேன். சோ நீ கூட இந்த யாகத்துல தைரியமா கலந்துக்கலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராஜா. பயப்படாத, நான் இருக்கேன்ல. யாகம் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வாங்க போலாம். சாரதி, ஒன்னும் ஆகாதுல்ல சாரதி? உனக்கு உன் காதல் மேல இருக்கிற நம்பிக்கை, எங்க நட்புக்கு உள்ள சக்தி நம்மளை காப்பாத்தும். சோ பயம் எதுவும் வேணாம், வாங்க போலாம். இந்த தசை பூமியில ஆத்மாவை கலக்கிற தசை. இந்த தசையில பூமி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துரும்னு போட்டிருக்கு. முக்கியமா இந்த தசை உனக்குங்கிறதுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன நடந்தாலும் சரி, யாகம் முடிகிற வரைக்கும் இடையில கண்ணை திறக்கவே கூடாது. இந்த மந்திரத்தையும் பாதியில நிறுத்தக்கூடாது. இந்தாங்க, இந்த மந்திரத்தை படிங்க. பாதியில நிறுத்தினா என்ன ஆகும்? உங்களோட சேர்ந்து எல்லாரும் பைத்தியமாயிடுவாங்க. ஆரம்பிங்க.
நீங்க இப்படியே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இங்க நீங்க மட்டும்தான் இருக்கணும். கல்லு உடைஞ்சிருச்சு. மூணாவது தசை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. ஆனா இப்படி ஒரு பிரளயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல. தூரத்துல இருந்து பார்த்த எனக்கே உடம்பு ஆடிடுச்சு. பிரளயமா? ஆமா பிரளயம் தான். பூமி பசி பசின்னு வெறியில உங்களை சாப்பிட வந்துச்சு. இடையில நீ யாரா? டயத்துக்கு வராம போயிருந்தா உங்களை யார் காப்பாத்துறது? நீ எங்களை காப்பாத்த போறியா? பாக்குறதுக்கு சிலிண்டர் மாதிரி சிக்கன் இருக்க. நான் ஒரு அதிசயம், மத்தவங்களை விட வேறுபட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான ஜீவி. நீயும் உன் டேஷும் உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. வெளியே போ. நான் இங்க வந்திருக்கிறது வெளியே போறதுக்கு இல்ல, உங்களோட கலந்துகிட்டு இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு தான் போவேன். எனக்கு தெரியும் என்னோட சேவை உங்களுக்கு தேவைன்னு. அதே பாக்கெட் நீ எடுத்தா சண்டை, நான் எடுத்தா சமாதானம். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 2 3. பாக்கெட் எடுக்கிறத விட இந்த மூட்டையே தூக்கிட்டா. சூப்பர். அவனை புடி. 9 கொஞ்சம் இருங்க. 10. அவன் நம்ம கூடயே இருக்கட்டும். இவங்கிட்ட வாஸ்து ப்ராப்ளம் நிறைய இருக்குடா. இவன் நம்ம கூட வா. இந்த பிரளயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவன் நம்ம கூடயே வந்து தைரியமா இருக்கேன்றான்னா இருக்கட்டும். அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேக்குற பசங்க, அப்பப்ப அப்பா அம்மா பேச்ச கேக்குற பொண்ணுங்க உருப்புட்டதா சரித்திரமே கிடையாது. நீ மட்டும்தான் அறிவாளி. என் ரூம் எங்க? டேய், ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டேன். இத பாரு பிரதர், இந்த வீட்டுக்கு ஏதோ வாஸ்து ப்ராப்ளம் இருக்கு. அதை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். டேய், உன் பாடியில ஒரு பார்ட்டாவது வாஸ்து பிரகாரம் இருக்காடா? வாஸ்துவை பத்தி நீ பேசுற. சைனாக்காரன் சீப்பா தயாரிச்ச பொம்மை மாதிரி இருக்க. பாஸ், ஒரு பெரிய மனுஷங்கிட்ட பேசுற பேச்சா? அவன் வயசுக்கு கொடுக்காட்டியும் அவனோட உடம்புக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்ல. பெரிய மனுஷனா நான் தானா? நீதான். ஆமா, உன்னுடைய ப்ராப்ளம் தான் என்ன? எங்களோட எதுக்கு சேர நினைச்ச? சொல்றேன், அது ஒரு பெரிய கதை. குறுக்க யாரும் பேசக்கூடாது. புரியலன்னா மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் சொல்றேன். அன்று ஒரு நாள் பூவு. போடல. எடுத்துக்க. இன்னொரு வாட்டி போடல. பூவு எடுத்துக்க. இந்த விளையாட்டுல நீ ஒரு காட்டு சிங்கம்ல. அப்படின்னா என்னடா? உன்னை திட்டுறதுக்கு கெட்ட வார்த்தையும் இல்ல, உன் கூட இருக்கிறவன் வாழ வழியும் இல்ல. உன் அப்பா அங்க சாக கிடக்கான், நீங்க பூவா தலையான்னு விளையாடிட்டு இருக்கியா? இன்னும் உயிரோட இருக்கானா? போலையா? போவாரா? கடைசியா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா கூப்பிடுறாரு. அதை மட்டும் சொல்லாம செத்துட்டாருன்னு வச்சுக்க, அவருடைய ஆத்மா உன்னையே சுத்தி சுத்தி வரும் பாத்துக்க. சரி வாடா போலாம். வா. என்ன என்கிட்ட ஏதோ பேசணுமாமே? ஆமாண்டா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு உன் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு திருந்துவியோ அப்ப சொல்லலான்னு இருந்துட்டேன். ஆனா நீ மாறுற மாதிரி இல்லடா. நானும் ரொம்ப நாள் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியலடா. அதனாலதான் வைரத்தை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்த பத்தி உங்ககிட்ட சொல்லணும். பக்கத்துல வா. நான் மகாராஜாவுடைய அரண்மனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ. ஒரு நிமிஷம் இருங்க. ஒப்பாரி வச்சது போதும், எல்லாம் வெளியே போய் அழுங்க. நான் எங்க அப்பாவோட பர்சனலா பேசணும். எல்லாம் போங்க போங்க. போங்க போங்க, அந்த மூலையில உட்காந்து அழுவுங்க. அப்போ அங்கிருந்து சில வைரத்தை திருடி ஒளிச்சு வச்சேன். அது அது பேசு 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 பேசுங்கறல 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 ஏதாவது சொன்னாரா? இல்லடா. எப்படி சொல்லுவாரு? அந்த மரத்தடியில உட்கார்ந்து பூவா தலையா விளையாண்ட, அதான் சீக்கிரம் போயிட்டாரு.
ஒரு வேலை பண்ணுவோம், என் குரு கிட்ட உங்க அப்பாவை பத்தி சொல்லுவோம். அவர் ஒரு ஐடியா சொல்லுவாரு. கண்டிப்பா சொல்லுவாரா? அது என்னோட பொறுப்பு. வா. யார் இந்த போண்டா தம்பி? என்னுடைய சிநேகிதன் மோசிஜி. சூஷியோ குருஜி உட்கார சொல்றாரு. என் குரு சிஸ்டம் இந்தியாவா இருந்தாலும் ஓஎஸ் மட்டும் சைனா. என்ன அப்படின்னா எங்க குரு இந்தியால பிறந்திருந்தாலும் மந்திரத்தை சைனால கத்துக்கிட்டாராம். தாஞ்சு மொசுஜி, இவனுக்கு என்ன வேணும்? இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு மோசிஜி. இவனே பாக்குறதுக்கு ப்ராப்ளமா தான் இருக்கான். இவனுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் சொல்றேன் மோசிஜி, எங்க அப்பா ஒரு பெரிய ராஜா கிட்ட வேலை செஞ்சாரு. அவங்களோட வைரங்களை மறைச்சு வச்சிருந்தாரு. சொல்லாமலே செத்துட்டாரு. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா மோசிஜி? எல்லாருக்கும் சனி வந்துட்டு போகும். உனக்கு மட்டும் டிஃபால்ட் ஆப். அப்படி வந்துட்டு போறதுல எந்த தப்பு இல்ல. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா மோசிஜி? இதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு, நீ ஆத்மலோகத்துக்கு போய் அங்க உங்க அப்பாவை சந்திக்கிறது. 2, கர்ம யாகங்களை நல்லா பண்ணா உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவரே வந்து உன் கனவுல சொல்றது. ரொம்ப யோசிக்கிறானே, உடனே போயிடுவானோ? டேய் பாவி, என்னடா யோசிக்கிற? ஆத்மலோகத்துக்கு போகலாம்னா இல்ல கர்ம யாகங்கள் பண்ணலாம்னா? என்னடா மேலைங்களே ஆட்டுற முட்டாளே? ஆத்மலோகத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட்டுட்டு போய் கர்ம காரியங்கள் பண்ணு. ஓ தேங்க்ஸ் சாமி. அந்த வைரத்துக்காகவும் எங்க அப்பா கனவுல வருவாருன்னு நினைச்சு ஆட்டோவை வித்துட்டு அப்பாவோட காரியத்தை கிராண்டா பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறப்பதான் நீங்க பேசுறத நான் கேட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உங்களோட சேர்ந்து உங்க யாகத்துல கலந்துக்கிட்டு எங்க பூர்வீக ஆத்மாவோட நான் கலந்து பேசி அந்த வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்க நான் போட்ட பிளான் இது. எப்படி இருக்கு என் சூப்பர் ஐடியா? அது சூப்பர் ஐடியா இல்லடா, சொதப்பல் ஐடியா. சரிடா, இவன் மொத்தத்துல வேற ஏதோ பிளான்ல இருக்கான். நீ 4வது திசைக்கு ரெடி பண்ணு. சொல்றா அப்பகுட்டி. டேய், உங்க அப்பா பேய் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லுவார்ல, அது ஒரு வாட்டி சொல்றா. டேய், அது பரம ரகசியம்டா, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. டேய், என் ஃபேமிலியே என்ன நம்பி தாண்டா இருக்கு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அந்த மந்திரத்தை நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாத. எழுதிக்கோ. செருப்பு எடுத்துக்க. செருப்பு எடுத்துக்க. முறத்தை எடுத்துக்க. செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. செருப்பு எடுத்துக்க, முறத்தை எடுத்துக்க, செம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. இவ்வளவுதானா? ஓகே ஓகேடா, பாய் பாய். மந்திரம் வேணுமா? மந்திரம் பானங்கொட்ட தலையனுக்கு. டேய், யாகம் பண்ணும்போது பாதியில கண்ணை திறக்கக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் திறந்த? நான் திறக்கல, பயத்துல தானா திரைய திறந்துச்சு பாஸ். இன்னொரு முறை இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்க, பெரிய கோணி ஊசி எடுத்து உன் வாயை தச்சிருவேன். நீங்க எதுக்கு பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? சூரியன் மேல டார்ச் அடிச்சு என்ன பிரயோஜனம்? அது மாதிரி இவனை திட்டியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சூரியன்னா யாரு? நீதான்டா. தேங்க்ஸ் நண்பா. உனக்கு என்ன மேட்டர் புரியலன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு, அந்த தசை முடிஞ்சதில்ல. இப்போ 5வது ஒரு ஆள் வேணும். அத பத்தி யோசிங்க. எதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? நம்ம சாரதே உட்கார வைங்க. என்ன உட்கார வச்சிட்டா? யார் இதெல்லாம் பண்றது? சோறு சாப்பிடாமலே யாகம் பண்ணிடுவீங்களா? டேய் அமுல், வீடியோ கால்ரா. கொடு. நானும் உங்கள மாதிரி தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, யார் நீங்க? சார், அது ஒரு பைத்தியம் சார். போனை கட் பண்ணுங்க. பைத்தியமா? 5வது ஒரு ஆள் கிடைச்சதுன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசுனால இப்படி இருக்கு. எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. கரெக்டா வைரத்தை பத்தி சொல்லும் போது அந்த புறம்போக்கு சாரி டாட்
அவர் சாவணமா அந்த டைம்ல எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் தலைவிதி என் ரூபத்துல உன் கூட தான் இருக்கும். தேங்க்ஸ் நண்பா, உன் இம்சை என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ எங்க கிளம்பிட்ட? அந்த பொண்ணை கூட்டு வரதுக்கு. அந்த பொண்ணு பைத்தியமே, அதை கொண்டு வந்து என்ன பண்ண போற? அந்த பொண்ணு பைத்தியம் இல்ல. எப்படி சொல்ற? பைத்தியமா இருந்தா உங்களை மாதிரி பிரச்சனைல தான் நானும் இருக்கேன்னு அவ்வளவு தெளிவா சொல்ல மாட்டா. அந்த பொண்ணு பேசுறதுல பாக்குறதுல எதுலயுமே பைத்தியக்காரி மாதிரி இல்ல. அவ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு மட்டும் தெரியுது. நான் போய் அவளை கூட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். சாரதி கூட வெளியே கிளம்பிட்டான். அந்த துரை சொன்ன மந்திரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல. அப்புக்குட்டி, கொஞ்சம் தண்ணி குடுக்குறியா ப்ளீஸ்? டைமிங்ல கேட்டடா. மந்திரத்தை மட்டும் மறக்க கூடாது. செருப்பு எடுத்துக்க, மரத்தை எடுத்துக்க, சும்பு நிறைய தண்ணியை எடுத்துக்க. இந்த வயகர பவுடரால அந்த பேயை ஓட்டுற. ரெடி? என்ன அப்புக்குட்டி, இதை கலந்திருக்க மாதிரி நீங்க இருக்கு. ரொம்ப ஹாட்டா இருக்குங்க இல்லையா, கூல் ஆக்கணும்னு லெமனை பிழிஞ்சு விட்டேன். ஆ ஆ ஆ. ஆ. ஓ. ஓ. ஆ. ம்.
செருப்பு எடுத்துக்க, முரத்தை எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. செருப்பு எடுத்துக்க, முரத்தை எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. செருப்பு எடுத்துக்க, முரத்தை எடுத்துக்க. அப்புக்குட்டி பயந்துருவானா? ஏய் அப்புக்குட்டி, யாரு மெயின் ஆஃப் பண்ணது? கரண்ட் வந்துச்சு, சாரதி வந்துட்டான் போல. அப்புக்குட்டி, அப்புக்குட்டி. ஐயோ, இவன் எங்க உட்காந்துருக்கான் போல. ஐயோ, இந்த அப்புக்குட்டி எங்க கிட்ட செக்ஷுவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு நினைச்சான். அதான் அவனுக்கு நல்ல ஒரு ஆட்டம் காமிச்சோம், அவ்வளவுதான். அப்புக்குட்டி வெளியே வா. பெருசா வீட்டுல ஒன்னும் வாஸ்து ப்ராப்ளம் இல்ல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பயந்துட்டியா? பயமா? ஃப்ரீயா விடுறா, ஃப்ரீயா விடு. ஒரு வழியா அந்த பொண்ணை கூட்டு வந்துட்டான். போய் ஃப்ரெஷ்ஷா வா. வாங்க. சாரதி, நாளைக்கு 5வது திசைக்கு ரெடி பண்ண. இந்தா, இன்னும் வேணும்னா பீரோல இருக்கு, எடுத்துக்கோ. ஓகே, ஓ. என்ன உன் ப்ராப்ளம்? எங்களது ஒரு சின்ன அழகான ஃபேமிலி. எங்க அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ். அதனால சொந்தக்காரங்க யாரும் இல்ல. 6 months பேக் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப நான் கோமாக்கு போயிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் கோமால இருந்து வெளியில வந்தேன். அன்னைக்கு Slowly open your eyes. Slowly open your eyes. Slowly open your eyes. அவங்க யாரு டாக்டர்? என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, அவங்களா? அவங்க என்னோட பேஷண்ட்ஸ். என்னாச்சு? ஒன்றும் இல்லை டாக்டர். நாளைக்கே உன்னை டிஸ்சார்ஜ் பண்றேன். ஆட்டோ, ஆட்டோ. ஓ, பேசஞ்சர் இருக்காங்களா? நீங்க போங்க. மணி யாருமே இல்லையே. இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சு அவங்க என்னை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க. அங்க கூட எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி தான் பார்த்தாங்க.
ஆனா அங்க இருந்த ஒரு பெரியவர் மட்டும் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் போன்ல இருந்து தான் உங்களுக்கு நான் அன்னைக்கு கால் பண்ணேன். அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி வந்து போனை பிடுங்கிட்டார். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில வரும்போது தான் நீங்க வந்தீங்க. அது சரி, இங்க பேய் இருக்கா? இங்க நிறையவே இருக்கு. என்னது இருக்கா? செருப்பு எடுத்துக்க, மரத்தை எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க, செருப்பு எடுத்துக்க, மரத்தை எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. வீட்டுக்குள்ள ஆத்மா இருக்கா? இல்ல, வீட்டை சுத்தி நிறைய ஆத்மா இருக்கு. ஆனா உள்ள வர முடியல. நாங்க பண்ற யாகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டை சுத்தி ரக்ஷ வளையம் போட்டு வச்சிருக்கோம். இல்லைன்னா ஆத்மாவோட சேர்றதுக்காக நாம பண்ற இந்த யாகத்தை இடையில கெடுக்கிறதுக்காக ஆத்மாக்களே முயற்சி பண்ணும். ஓகே, 5வது திசையை ஆரம்பிக்கலாமா? பஞ்சபூதத்துல இது கடைசி திசை. அப்பாடா, ஒரு வழியா இந்த யாகம் முடிஞ்சது. இந்த மாதிரி எந்த இடையூறும் இல்லாம இருந்தா மத்த யாகமும் ஈஸியா முடிஞ்சிடும். இவனை நம்பி வேற உட்காந்துட்டோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. எடுத்துக்க, மரத்தை எடுத்துக்க, தண்ணி எடுத்துக்க, மரத்தை எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. நல்லா இருக்கல, கை இருக்கமா பிடிச்சுங்க. கை விட்டாதீங்க. என்னடா, ஃபேன்ல இருந்து தான் காத்து வரும். இங்க காத்துல இருந்து ஃபேன் வருது. ஒண்ணு இல்ல, நீ எதுவும் பயப்படாதா இருக்கு. ஐயோ, பயமா இருக்கு. எதுவும் பயப்படாதா சொல்றல. எடுத்துக்க, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துக்க. செருப்பு ராஜா! ராஜா! யாரா தைரியம் தான் நேர்ல வந்துடுறா. ஐயோ அம்மா. என்ன லைஃப்டா அது? சரியான நேரத்துல நீங்க வராம இருந்தா எங்க நிலைமை என்ன இருக்கும் சார்?
இவ்வளவு முட்டாள்தனமா இந்த யாகத்தை எதுக்கு ஆரம்பிச்சீங்க? நான் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகியிருந்தா பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு ஒரு ஆதாரம் கூட இல்லாம போயிருக்கும். நடந்ததுதான் நடந்துருச்சு. இந்த யாகத்தை இதோட நிறுத்திடலாம் சார். முடியாது. இந்த யாகத்தை இடையில நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினீங்கன்னா இதுக்கான பரிகாரத்தை நீங்க யூகிச்சு கூட பார்க்க முடியாது. வேற வழி இல்ல, இது நடந்துதான் ஆகணும். ஆமா, என்னாச்சு சார்? ஆத்மாக்கள்லாம் இவங்களை நிறுத்த ஏன் ட்ரை பண்ணுச்சு? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு நிதர்சனமான அர்த்தம் இருக்கும். அது கட்டுப்பாட்டை மீறி ஒரு எல்லையை தாண்டுற வரைக்கும் தான் இயற்கை பொறுமையா இருக்கும். எப்ப நாம அதை அத்துமீறி போறோமோ அப்ப இந்த இயற்கையோட பயங்கர கோரத்துக்கு நாம அழிய வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம் டாக்டர்? வேற வழியே இல்ல. இந்த யாகத்தை நாம முடிச்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் நான் உங்க கூடவே இருந்து இந்த யாகத்தை முடிச்சுட்டு தான் கிளம்புவேன். சந்தீப், இன்னும் 10 நாள் வரைக்கும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க சார், நான் கிளம்புறேன். இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். உசுரோட இருந்தா ஆட்டோக்கு பஞ்சர் ஓட்டியாவது பொழைச்சிக்கலாம். முதல் நாள் பார்த்தப்பவே நான் நினைச்சேன்டா இப்படி பாதியிலே போயிடுவேன்னு. ஆனா இவ்வளவு நாள் இருப்பேன்னு நினைக்கல. தம்பி ரொம்ப தேங்க்ஸ், கிளம்பு. சாரதி, அப்படியெல்லாம் நடக்காது. இவன் இடத்துல வேற யாரையாவது உட்கார வைக்கணும். அது சரி, என்ன உன் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு சிம்பிளா கேக்குறீங்க. உயிரே போகுது. சொத்துக்காக உசுரை அடங்கி வைக்கலாம், ஆனா இங்க உயிரே போயிடும் போல இருக்கே. செத்து போயிடுவோன்ற பயத்துல நீ இங்க இருந்து போயிடலான்னு நினைக்கிற, அதானே? உன் புத்திக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு ஊர்ல எத்தனையோ பேரோட ஜாதகத்தை பார்த்து அவங்க பிறப்பு இறப்ப கணிச்சு சொல்ற ஒரு ஜோசியர் இருந்தார். அவருக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. எல்லாருடைய பிறப்பு இறப்பும் எனக்கு தெரியுது இல்ல, அதே மாதிரி தன்னோட ஜாதகத்தை கணிச்சு பாக்குறப்போ நாளைக்கு மத்தியானம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இறந்து போயிடுவதா குறிச்சிருந்தது. அந்த சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்ச எதையோ முயற்சி செஞ்சு சாவு அவரை நெருங்க முடியாத அளவுல ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து நேரத்தை எண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த நேரமும் பக்கத்துல வந்துச்சு. இப்ப என்ன நடக்க போகுதோன்ற பயத்திலேயே அவருடைய ஹார்ட் வெடிச்சு செத்து போயிட்டாரு. சோ சாவு நம்மளை நெருங்குறப்போ நீ எங்கே இருந்தாலும் அது நடக்காம போகாது. அவ்வளவு எதுக்கு, நயகரா ஃபால்ஸ்ல 3 தடவை குதிச்சோம் லிம்கா புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட்ல ஜெயிச்ச அவன் ஒரு சின்ன ஆரஞ்சு தோல்ல வழுக்கி விழுந்து செத்துருவான்னு யாராவது நினைச்சாங்களா? ஆனா ஒரு விஷயம், நீ இங்கேயே இருந்தா தப்பிக்கிறதுக்கு கொஞ்சமாவது வழி இருக்கு. வெளியில போயிட்ட சாவு நிச்சயம். சார், வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கால்ல இருந்துச்சு, இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹார்ட்டுக்கே வந்துருச்சு சார். நீங்க சொல்றதை கேட்டு தலைக்கே வந்துருச்சு சார். என்னடா அது? பயம் நண்பா, பயம். மூலாதாரத்துல ஆரம்பிச்சு மூளைக்கே வந்துருச்சு. அப்புக்குட்டி, டாக்டர் அடுத்து என்ன செய்யணும்? இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நாளையில இருந்து விட்ட யாகத்தை தொடங்குவோம். குட் நைட், டேக் கேர். உலகம் 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 முழுதும் காக்கும் கடவுள் எங்களுக்கு நீதான் அம்மா. தினமும் 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 வெற்றி அள்ளி தாரும் அம்மா. பயமும் பயந்து பயந்து பறந்து தொலைந்து தூரம் ஓடனும் சக்தி சரூபினி. வரமும் வளமும் வாழ்வும் ரட்சி தருளு எங்கள் தேவி. ஆத்ம வேதமே எங்கள் காக்கும் வரம். ஆத்ம வேதமே எங்கள் பிரம்மோற்சவம். ஆத்ம வேதமே எங்கள் வஜ்ராயுதம். ஆத்ம வேதமே எங்கள் வாழ்வை காக்கும் தாரக மந்திரம். உலகம் 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 முழுதும் காக்கும் கடவுள் எங்களுக்கு நீதான் அம்மா. தினமும் 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 வெற்றி அள்ளி தாரும் அம்மா. வாழ்நாளை வளமாக மாற வரங்கள் தந்தருளம்மா. வழித்துணையாய் வரும் காலம் முழுதும் வருவாய் எங்கள் அம்மா. பழிபாவங்கள் பெரும் சோகங்கள் விலகி ஓடணும் அம்மா. அடுத்தடுத்தாக கொடுக்கின்ற வரங்கள் உடனே பலிக்கணும் அம்மா.
எதுவானாலும் உன் உக்ரமுகமுன் அத்தனை துயரமும் ஓடிவிடும் நெடுநாள் வலியும் காணாமல் போகும் நன்மை செயலே தினசரி கூட ஆத்ம வேதமே எங்கள் காக்கும் வரம் ஆத்ம வேதமே எங்கள் பிரம்மோற்சவம் ஆத்ம வேதமே எங்கள் வஜ்ராயுதம் ஆத்ம வேதமே எங்கள் வாழ்வை காக்கும் தாரக மந்திரம் உலகம் 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 முழுதும் காக்கும் கடவுள் எங்களுக்கு நீதான் அம்மா தினமும் 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 வெற்றி அள்ளி தாரும் அம்மா தீராத வினையெல்லாம் எளிதில் தீர்ப்பாய் எங்கள் அம்மா ஆகாத பகையெல்லாம் இங்கே பனி போல் விலகணும் அம்மா அச்சமும் மனமும் அத்தனை பயமும் சட்டென மாறணும் அம்மா லட்சியம் யாவும் உச்சத்தில் நின்று வெற்றியை கொடுக்கணும் அம்மா வேதனைகள் வேரோடு அறுக்க வேத மந்திரமே துணை நிற்கணும் வேண்டுதல் யாவும் நடந்திட முந்தன் ஆயிரம் பார்வை எங்களை சூட ஆத்ம வேதமே எங்கள் காக்கும் வரம் ஆத்ம வேதமே எங்கள் பிரம்மோற்சவம் ஆத்ம வேதமே எங்கள் வஜ்ராயுதம் ஆத்ம வேதமே எங்கள் வாழ்வை காக்கும் தாரக மந்திரம் உலகம் 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 முழுதும் காக்கும் கடவுள் எங்களுக்கு நீதான் அம்மா தினமும் 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 வெற்றி அள்ளி தாரும் அம்மா பயமும் பயந்து பயந்து பறந்து தொலைந்து தூரம் ஓடனும் சக்தி சரூபிணி வரமும் வளமும் வாழ்வும் ரட்சி தருளு எங்கள் தேவி ஆத்ம வேதமே எங்கள் காக்கும் வரம் ஆத்ம வேதமே எங்கள் பிரம்மோற்சவம் ஆத்ம வேதமே எங்கள் வஜ்ராயுதம் ஆத்ம வேதமே எங்கள் வாழ்வை காக்கும் தாரக மந்திரம் ஹலோ எங்க ஆளுங்க எல்லாம் படுத்துட்டாங்க உங்க குருவை கூட்டு சீக்கிரம் வந்து சேரு அப்ப காசு யார் தருவா? வேலை முடிஞ்சா நானே தரேன் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க நீ போனை கட் பண்ணதுக்குள்ள உன் முன்னாடி வந்து நிப்போம். அதுக்குள்ளே வந்துட்டீங்களா எங்க ஆளுங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வேலையை முடிச்சிருங்க வேற எந்த டிஸ்டர்பும் இருக்காதுல இடையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல குருஜி காஞ்சு மோசிஜி வெளியே போய் அங்கேயே இருந்து மந்திரம் சொல்லு சுசு சுசு மோசிஜிக்கா சுசு எஸ் அங்கேயே இருந்து வெளியே இருக்கிற பேய அப்படியே அனுப்பிடு நான் உள்ள இருக்கிற பேய வெளியே அனுப்பிடுறேன் மோசிஜி லல்லா லல்லா மோசிஜி லல்லா குருஜி பேய் ஏதாவது தெரியுதா மோசுஜி லல்லா நான் மோசுஜி லல்லா குருஜி மந்திரம் அது இல்ல சுசு சுசு மோசுக்கா சுசு லல்லா 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 அம்மா 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 குருஜி குருஜி நான் போய் பாட்டில் எடுத்து சொல்லட்டுமா அதுல அப்படியே போட்டு அமைக்கலாமா டேய் மடையா அது என்ன மாடுன்னு நினைச்சியா கட்டி வச்சு பாலை பீச்சுறதுக்கு வேடா ரத்தம் குடிக்கும்டா ஐயா ஏதோ காசு ஆசைப்பட்டு கொஞ்சம் இவர் கூட வந்துட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சு அனுப்பிச்சிருக்கேன் இனிமே வரவே மாட்டேன் நம்ம சாரதியா சாரதி என்ன வேலை பண்ண நம்ம மோசிஜி பயந்துட்டா தெரியுமா வாய மூடுற உங்க மோசிஜி போலீசாமின்னு எனக்கு அப்பவே தெரியும் அதான் சாரதியை வச்சு ஒரு நாடகம் ஆடினேன் மோசிஜி எங்க அப்பா கனவுல வந்து வைரத்தை பத்தி சொல்லுவாருன்னு சொன்னீங்களே எல்லாம் புஷ்தானா எல்லாம் புஷ்வானம் தாண்டா போடா பாபு நீ உங்க அப்பாவுக்கு பிண்டம் கூட வைக்க மாட்டேன்னு என்னை வச்சு உங்க அப்பா ஒரு நாடகம் ஆடினாரா அப்ப அந்த வைரம் வைரமும் இல்ல கீரமும் இல்ல பிட் பிட் பரார் இட்லி மேல சாம்பார் இப்ப நாம பரார் டேய் அப்புக்குட்டி டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணாம ஜாக்கிரதையா இரு இருக்கேன்டா என் ஐட்டத்தை எங்க வைக்கணும்னு தெரியலையே செல்லம் உன்னை வீட்டில் வச்சா அந்த சாரதி தூக்கி போட்டுருவான் உன்னை இங்கே எங்கேயாவது வைக்கிறேன்
அப்பப்போ வந்து குடிச்சிட்டு போறேன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. எவன்டா அது? அப்பு குட்டியோட விளாடுறீங்களா? கொண்டு விடுவேன். ஹாய். ஹாய். மார்னிங் ஆல் ஆஃப் யூ. குட் மார்னிங் டாக்டர். ரொம்ப விசித்திரமா இருக்கே. சாப்பிடுற இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் இருப்பான். இன்னைக்கு என்ன ஆளே காணும்? அவன் காலையில இருந்தே ஆளை காணும். எங்க போனானோ? வேற என்ன சொன்னா நம்ம விட மாட்டோம்னு சொல்லாம போயிருப்பான். வேற என்ன பண்றது? அவன் இடத்துல வேற யாரையாவது ஃபீல் பண்றதுக்கு முடியுமா? முடியாது. பஞ்சபூதங்களோட தன்னுடைய ஆத்மாவை இணைச்சுக்கிட்டது யாரோ அவங்களால மட்டும்தான் இந்த யாகத்தை முடிக்க முடியும். அப்படி இல்லாம வேற யாராவது முயற்சி பண்ணி அவங்க அதுல ஏதாவது தப்பு பண்ணா அவங்க பைத்தியமாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அப்புக்குட்டி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். கஷ்டம் டாக்டர். அவன் கிடைக்க மாட்டான். ஏன் சொல்றேன்னா, இங்க இருந்து வெளியே போனவன் அவன் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டான். ஒருவேளை இருந்தாலும் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டான். சோ நம்ம வேற யாராவது தான் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணுவோம். ஹலோ ஆ டாக்டர், நீங்க சொன்ன எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. இதோ வரேன் இருங்க. நான் அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஓகே கைஸ், டேக் கேர். கடைசி நேரத்துல இந்த அப்புக்குட்டி இந்த மாதிரி கை விடுவான்னு நினைக்கல. அறுத்து போட்டா ஒரு ஊரே சாப்பிடும். இப்ப எந்த ஊர்ல இருக்கானோ? நம்ம உயிருக்காக யாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனுக்கு யாகத்தை விட உயிர் தான் முக்கியம். அதனாலதான் ஓடி இருப்பான். டாக்டர் சார் சொல்லுங்க. அமல், நாளைக்கு அர்ஜென்ட்டா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. கனவா காதல் வரமா, நீதான் எந்தன் உறவா, தடுமாறும் நாட்கள் என்னை கொல்லுதே. அங்கும் இங்கும் மனம் குழந்தை போல் குதித்திடுதே. மின்னும் மின்னல் என் கண்களில் வசித்திடுதே. ஏனோ ஏனோ என்னில் வந்தாய், காதல் காயம் தந்தாய். தொண்டை குழியில் ஓர் வார்த்தையை சிக்கிக் கொண்டதே. நெஞ்சு குழியில் உன் லீலைகள் என்னை கொல்லுதே. தனிமையாவும் பேரினிமை என்றேன் காதல் சேர. கொடுமை கொடுமை அங்கே மௌனமும் பேசிட கண்டேன். நத்தை போலே எங்கும் உன்னை சுமந்தேன். ஏனோ ஏனோ என்னில் வந்தாய், காதல் காயம் தந்தாய், மனம் கொண்டாய். எந்தன் காதல் உன் நெஞ்சை தான் தட்டுதே. யாரோ எவரோ அறியாமல் பிறரை திட்டுதே. சாதி சாயம் அது இல்லா உலகம் நாமும் போக. காதல் மொழியே நாம் அன்பை பேசி வாழும். பொம்மை போல் உன்னை தேடும் சிறு பிள்ளைதான். ஏனோ ஏனோ என்
அமர் அமர் ஹே அமர் அமர் கெட் அப் அமர் அமர் கமான் அமர் அமர் எழுந்துரு அமர் கமான் கமான் அமர் அந்த பொண்ணு உன்னை கொன்னுட்டாளா? இல்ல டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரம் விட்டிருந்தா என்ன கொன்னு இருக்கும். ஃபைன், உனக்கு இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. இந்த தடவை உன்னை பூமி சாட்சியா வச்சு கொள்ள நினைக்குது. இப்பதான் உன் ப்ராப்ளம் என்னங்கிறது தெளிவா தெரியுது. நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். இந்த இமேஜை கேப்சர் பண்ணிட்டேன். நீ இந்த பொண்ணை எப்பயாவது எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல டாக்டர். ஒரு தடவை நல்லா பாரு. எங்கேயாவது எப்பயாவது? இல்ல டாக்டர், நிஜமா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அது எதுக்காக உன்னை சாவடிக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட அதுகிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது தான் என்னுடைய வேலை. எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இதே உருவத்தில் இருக்கிற ஒரு பொண்ணோட உடல் வேணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் மார்ச்சுரியில வேலை செய்யறான். பணம் தண்ணின்னா போதும், அவன் எதை வேணாலும் செய்வான். ஒரு நிமிஷம். ராஜாராம், நான் தான். எனக்கு ஒரு ஃபாரின் கேர்ள் டெட் பாடி வேணும். ஓகே, இதோ கிளம்பி வரேன். வர சொன்னான் சார். ஓகே, போயிட்டு வாங்க. வாங்க போலாம். சொப்னா, என் அமுல் கூட இரு. சங்கவி, வா போலாம். வணக்கம் சார். வணக்கம். பாடி எங்க? உள்ள இருக்கு சார். ராஜா, நான் உள்ள வரல, நான் இங்கே இருக்கேன். ஓகே. சார் நேரா பீச்சை பக்கம் போய் திரும்பி அப்படியே போயிடுங்க சார். இந்த விஷயம் வெளியே வரக்கூடாது, ஜாக்கிரதை. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேண்ணா. ஹலோ. சாரதி சார், இந்த பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருச்சு. இங்க வேண்டாம், அமுலோட வீட்டுக்கு கொண்டு வாங்க. அமுல் வீட்டுக்கு போலாம் வாங்க. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி பாடியை வீட்டில் வச்சிட்டோம். ஓகே, அந்த லேப்டாப்பை அங்கேயே வச்சுட்டு நான் சொல்றப்ப அந்த பணத்தை எரிச்சிடுங்க. ஓகே சார். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ தூங்கிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு கேட்குது, வேற எந்த சத்தமும் உனக்கு கேட்கல. சொல்டா, இப்பதான் வந்த? எஸ், பாடி கனவுல வந்துருச்சு. இல்ல, இன்னும் அவங்க சொல்லல. சொன்னாங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகே, நீ எப்போ வேணா எனக்கு கால் பண்ணு. நான் பிஸியாக இருந்தேன்னா உனக்கு சொல்லிடுறேன். ஓகே. நீ எப்போ வர? ஓ, ஒர்க் இருக்கா? சரி, நாளைக்கு ஆஃபீஸ் போவேன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராஜெக்டையும் எடுத்திருக்கேன். அது முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க ஒர்க் இருக்கு. தீசிஸ் வேற எழுதணும். நம்ம ஊருக்கு போலாம். சாரதி, அந்த பாடியை எரிச்சிருங்க. ஓகே சார். சாரதி, என்னாச்சு? சார், அந்த பாடி இங்க இல்ல சார். வாட்? தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. ஐயோ, கரண்ட் போயிடுச்சே. முதல்ல பாடியை தேடலாம் வாங்க. நீ அங்க போய் பாரு. சீக்கிரம் தேடுங்க. கூல், நான் தான். சீக்கிரம் தேடுங்க. சார், கிடைக்கல சார். டாக்டர், 4வது தடவையும் எனக்கு கொண்டுடுச்சு. இன்னும் மீதி இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். அது கூட ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான்... நோ அமுல், உன்னுடைய ப்ராப்ளத்தை சயின்டிஃபிக்காக சால்வ் பண்ண முடியாதுன்னு இப்போ தான் தோணுது. சார், அந்த 5வது ஆளா நான் உட்கார்றேன்.
அது முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. சாதாரணமா மத்தவங்க மைண்டோட கம்பேர் பண்ணா 10 மடங்கு அதிகமா கான்சென்ட்ரேஷன் தேவைன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். We can do it, sir. போய் அந்த யாகமுத்திரை கிட்ட உட்காருங்க. சந்தீப், இங்க வா. இங்க பாரு சந்தீப், இந்த யாகத்துல என்ன நடந்தாலும் நீ பயப்படாத. நல்ல தைரியமா இருக்கணும். ஓகேவா? ஓகே சார். எந்த மாதிரி சிச்சுவேஷனையும் தாங்குற கெப்பாசிட்டி என் பிரெயினுக்கு இருக்கு. சபா சந்தீப், வா உட்கார். சாரதி, அந்த ஓலைச்சுவடியை கொடு. இந்த யாகத்தை கிராந்தர யாகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திசையில நீங்க உங்க உடம்ப விட்டு உங்க மனசை நீங்க விரும்புற இடத்துக்கு அனுப்பலாம். உதாரணத்துக்கு சிரடி சாய், ராமகிருஷ்ண பரமஹம்சா, புத்த பகவான் தன்னுடைய உடம்ப யாகத்துல வச்சு தன்னுடைய ஆத்மாவை எங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. அந்த மாதிரி நீங்களும் போக நினைக்கிற பிரதேசத்துக்கு பஞ்சபூதத்தின் உதவியோட நீங்க போயிட்டு வந்துட்டா இந்த யாகம் பூர்த்தி ஆயிடும். எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஆரம்பிங்க. ராஜா, சங்கவி, I can't believe this. ஆமா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. என்னால நம்பவே முடியல ராஜா. அந்த இடம் பாரு. சாரதி, இங்க வா. டாக்டர், அவருக்கு என்னாச்சு? ஓ அறிவுக்கு ஏத்தது மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஹார்ட் டிஸ்கை ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பவர் போயிட்டா என்ன ஆகும்? அந்த ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடும். எஸ், இவனுக்கும் அதுதான் நடந்திருக்கு. சாதாரணமா மனுஷன் தன்னோட மூளைய 6% தான் யூஸ் பண்ணுவான். பல வருஷங்கள் கடுமையா தியானம் பண்ணி தன்னுடைய மைண்ட் ஸ்டாமினாவை அதிகப்படுத்திக்குவான். அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை சுத்தி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பஞ்சபூதத்தோட உதவியோட மந்திரத்தை சொன்னதுனால உங்களால போய் வர முடிஞ்சது. ஆனா அவன் தன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம போனதுனால பைத்தியம் ஆயிட்டான்.
இப்போ அவனை எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அப்ப இந்த திசை ஜெயிச்ச மாதிரி தானா? நான் போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு என் ஆத்மா போயிடுச்சு. ஏன் ஆத்மாவும் தான்? என்னோட ஆத்மாவும் தான். இடையில அந்த டிஸ்டர்பன்ஸ்னால வந்துட்டேன். ஓகே, குட். இவங்கள 12வது திசைக்கு ரெடி பண்ணுங்க. இன்னொரு ஆள் வேணுமே டாக்டர். வேற யாராவது கூட்டிட்டு வரலாம்னா கூட இந்த மாதிரியே மறுபடியும் நடந்துருச்சுன்னா? இனி யாரும் தேவையில்லை. 5வது ஆளா நானே உட்காரு. ஆனா ஒண்ணு, இந்த திசைக்கு கொஞ்ச நேரத்துல சாக போற ஒரு ஆளு வேணும். சார், உயிரோட இருக்கிறவனா கூட பரவாயில்ல, இல்ல செத்தவனா கூட பரவாயில்ல. அப்படி இல்லாம இப்படி இல்லாம இது என்ன ட்விஸ்ட் சார்? அந்த மாதிரி எங்க கிடப்பானோ. இருக்கான், நான் கூட்டிட்டு வரேன். வணக்கம் சார். என் குடும்பத்தை காப்பாத்திட்டீங்க. என் உயிரே உங்களுக்கு தான் சார். அமல், நீ சொன்ன ஆளு இவர் தானா? ஆமா டாக்டர். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிங்க சார். வணக்கம். அமுல், அவன் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டான்? நேத்து சாயந்தரம் நானும் ராஜாவும் வெளியே போனோம் இல்லையா? அப்போ எங்க போறோம்? கொஞ்ச நேரத்துல சாக போற ஆள் வேணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்காக தான். கிடைச்சானா? கிடைக்க போறானா இல்ல கிடைச்சிட்டானா? என்னமோ, நான் என் பிரச்சனைக்காக சொல்யூஷன் தேடிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு ஆள் கிடைச்சான். நான் கொஞ்ச நாள்ல சாக போறேன், என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு பேம்ப்ளேட் கொடுத்துட்டு வந்தப்போ நான் அவனை பார்த்தேன். எனக்கும் அவன் பேம்ப்ளேட் கொடுத்தான். இதுல அட்ரஸ் இருக்கு. ஆனா அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரியாது. போய் பார்ப்போம். நில்லுங்க நில்லுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டாம். சுப்பிரமணியம் நில்லுங்க. யார் நீங்க? உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு. கொஞ்ச நேரத்துல சாக போறேன். என்கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? அது உங்களுக்கும் யூஸ் ஆகும். அது சரி, எதுக்கு தற்கொலை பண்ண போனீங்க? டாக்டர் எனக்கு கொடுத்த டைம் நாளையோட முடிய போகுது. என் குடும்பமும் அனாதையாக போகுது. என் ஆஸ்தி எல்லாம் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாயிடுச்சு. கடன் தான் மிச்சம். நாளைக்கு நான் செத்து போயிட்டா எல்ஐசி பணம் மட்டும்தான் வரும். ஆனா இன்னைக்கே நான் கால் தவறி விழுந்துட்டா எல்ஐசி பணத்தோட சேர்த்து என் ஓனர் ஏதாவது பணம் கொடுப்பாரு. அதான் இந்த முடிவு. உன் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன். உன் கடனை எல்லாத்தையும் நான் தீர்த்துறேன். நான் என்ன செய்யணும்? உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீ இந்த அட்ரஸ்க்கு வா. அதே மாதிரி அவன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டாக்டர் கிட்ட சொன்னேன். இப்போ அவனை நமக்காக கொல்லணுமா? இப்ப அவனை நாம கொல்ல போறதில்ல. எவ்வளவு நேரம் உயிரோட இருக்க போறோம்னு அவனுக்கே தெரியும். ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாகம் பண்ணவங்க ஒரு சின்ன மிஸ்டேக்கால எல்லாருமே அக்னிக்கு பலியாயிட்டாங்க. எல்லாரும் வாங்க. See this. சார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? அவன் தலையை அவனே முட்டிக்கிறான் சார். எல்லாரும் உள்ள வாங்க. பன்னெண்டாவது யாகத்தை ரெடி பண்ணுங்க.
சாரதி சார், ஆத்மாவோட இருக்கிற இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கே அந்த வேதாத்திரிக்கு நீ கிளம்பு. சரிங்க சார். சாரதி எங்க ரொம்ப நேரமா ஆளை காணோம்? நமக்கு முன்னாடி யாகம் நடக்கிற இடத்துக்கு போய் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த வீட்டில் ரட்சண வலையால தப்பிச்சிட்டோம். ஆனா வெளியில போனா சேஃப்டி டாக்டர். அதுக்கும் ஒரு வழி இருக்கு, வாங்க சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் பயப்படாத. இந்த இடம் சக்தி ரூபத்தில் இருக்கிற பரமசிவன் வாசம் செய்யற இடம். சாதுக்களும் மகாரிஷிகளும் பூஜை பண்ற இந்த இடத்துல ஆத்மாக்கள் இங்க வரவே முடியாது. அது மட்டுமல்ல, இந்த மகா யாகத்துல நமக்கு உதவி பண்றதுக்காக அந்த கைலாசநாதரின் பரம பக்தரான ஒரு சித்த சாது நம்ம கூட இருக்கார். நமஸ்காரம் குரு. இவரு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. டாக்டர் காமிச்ச வீடியோல யாகம் பண்ணது இவர்தான். இதுதான் உங்களோட கடைசி யாகம், அந்தர் கிரக யாகம். உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி எப்படியாவது நீங்க இதை முடிச்சாகணும். இந்த யாகத்துல ஆத்மா தன் உடலை விட்டு ஆத்மாக்கள் வாழ்ற உலகத்துக்கு போகும். அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட உலகம் இருக்குன்னு சொல்றீங்களா? இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு சவம் இருக்குன்னு நினைச்சுக்கங்க. பக்கத்துல ஒரு ஆளு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். அவன் பக்கத்துல கோமாவுல உள்ள ஒருத்தன் படுத்திருக்கான். அவங்க 3 பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? 2 பேர் உயிரோட இருக்காங்க, ஒருத்தர் இல்ல. இப்ப அவங்க நடுவுல ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாம்பு வந்ததே தெரியாது. அப்படின்னா சபத்துக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறவனுக்கு கோமாவில் இருக்கிறவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்கிறீங்க. வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா உடலை விட்டு முழுசா வெளியில போயிட்டா இந்த உடல் சவமாயிடும். கொஞ்ச நேரம் மட்டும் வெளியில போனா இந்த உடல் தூங்கிக்கிட்டு இருக்கும். சில மாசம் வெளியில போனா அந்த உடல் கோமாவில் இருக்கும். அப்படி வெளியில போற எல்லா ஆத்மாவும் ஒன்று சேர்ற உலகம்தான் ஆத்மலோகம். நீங்க எப்பயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் கனவுல இறந்து போனவங்களை சந்திச்சு அவங்களோட பேசுற மாதிரி தோணும். ஒரு சில நேரத்தில் நமக்கு தெரியாதவங்களை கூட சந்திக்கிற மாதிரி தோணும். கண்ணு முழிச்சா அவங்க முகம் கூட நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு புது ஆளை நாம சந்திச்சா இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ சந்திச்சிருக்கமேன்னு தோணும். உண்மை என்னன்னா அவனை நீங்க எந்த லோகத்திலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவனும் உன்ன மாதிரி தூங்கினப்ப ஆத்ம லோகத்துல சந்திச்சிருப்பீங்க. அதனால தான் இவனை எங்கேயோ சந்திச்சிருக்கமேன்னு தோணுது. அதுவும் நம்ம உதவி இல்லாமலே எல்லாம் தானா நடந்துரும். ஆனா இப்ப முழு மனசோட இந்த யாகத்தின் மூலமா உங்க ஆத்மாவை அந்த ஆத்மலோகத்துக்கு கொண்டு போக போறேன். இது முடிஞ்சதுன்னா உங்க எல்லாருடைய பிரச்சனையும் தீந்துரும். இதனால எங்க பிரச்சனை எப்படி தீரும்? எந்த ஆத்மாவால நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அது கண்டிப்பா அங்கேயே இருக்கும். நீங்க அங்க போறதுனால உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு அங்க புரியும். ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிரபஞ்சத்தை பார்த்து பயந்துடக்கூடாது. ஒருத்தரோட கையை ஒருத்தர் விடக்கூடாது. ஒருவேளை விட்டுட்டீங்கன்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அங்க நீங்க யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நினைச்சுக்கங்க. அவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரிவாங்க. போற வரைக்கும் தெரியுது, மறுபடியும் திரும்பி வர்றது. அதுக்காகத்தான் எல்லாரும் சேர்ந்து இருக்க சொன்னேன்.
திரும்ப வர்றதுக்கு என்ன ஃபாலோ பண்ணா போதும். இத உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கங்க. எதுக்கு? அந்த காலத்துல சரீரத்தை காப்பாத்துறதுக்கு தைலம் யூஸ் பண்ணாங்க. ஆனா இந்த ஜெனரேஷன் கேப்ல தைலத்தை விட்டுட்டு கெமிக்கல் லிக்விட்ஸ்க்கு மாறிட்டாங்க. கிளம்புங்க, ரெடி ஆகலாம். அங்க நீங்க யாரை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நினைச்சுக்கங்க. அவங்க மட்டும்தான் உங்களுக்கு தெரிவாங்க. டாடி, அங்க இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தம்லாம் இங்க கிடையாது. நீங்க எல்லாரும் இங்க வந்தது பெரிய தப்பு. விதியே மாத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்ல டாடி, நாங்க நல்லதான் செஞ்சோம். இவனை நம்பி இவ்வளவு தூரம் வந்தீங்களா? இவன் பெரிய ஃப்ராடு. அங்கிள், அவர் அப்படி சொல்லாதீங்க. அவர் எங்களுக்காக ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவர் இல்லைன்னா எங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. உங்களுக்கு ப்ராப்ளத்தை உருவாக்குனதே அவன் தான். உங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணதே நான் தான். நீங்க இங்க வர்றதுக்காக பிளான் பண்ணதும் நான் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க இங்க எப்படி வரணுங்கிற விஷயத்த மட்டும் தான் சொன்னேன். திரும்பி போற விஷயத்த சொல்லவே இல்லை. நீங்க இங்கேயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. பை. 1 2 3. சவுண்ட் கேட்கவே இல்லை. என்ன நடக்குது? இப்ப போக போறது நீங்க இல்ல, நாங்க. என்ன? ஃபர்ஸ்ட் டைம் அப்புக்குட்டிக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு.
அப்புக்குட்டி இவனை பிடிச்சுக்கோ. ஓகே. இந்த போட்டோ அனுப்புனது சாரதியா? அது சரி, சாரதி எதுக்கு என்ன கொல்லணும்னு நினைக்கிறான்? அததான் இப்ப நாம கண்டுபிடிக்கணும். டேய், நம்ம வீட்டு பக்கம் யாரோ போறாங்க. யார் நீ? என்ன எடுத்துட்டு போற? தப்பு செய்றீங்க. வாழணும்னு ஆசை இல்லையா? வாழ்றதுக்காக செய்யற முயற்சி தான் இது. உன் மொத்த ஜாதகம் முதல்ல இருக்கு. பின்ன எதுக்காக நீ இதெல்லாம் செய்யற? அப்ப நான் சீக்கிரம் செத்துருவேன்னு சொன்னது சாரதியை என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்றான்னா, அப்ப இதுக்கு பின்னாடி அவனுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கு. அப்படின்னா இந்த யாகத்தை பாதியில நிறுத்திடலாம்ல? நிறுத்த முடியாது, நிறுத்த கூடாது. நீங்க இந்த யாகத்தோட கடைசி நிலையில இருக்கீங்க. யாரோ இந்த யாகத்தை கெடுக்க சதி வேலை பண்றாங்க. செத்தவங்களை பொழைக்க வைக்க பாக்குறாங்க. இந்த யாகத்தை ஆரம்பிச்ச நீங்க தான் இதை முடிக்கணும். அவங்கள தண்டிக்கணும். என் ஒத்துழைப்பு எப்பவும் உங்க கூட இருக்கும். சாரதியை பிடிச்சி 4 அடி கொடுத்து அவனே சொல்லுவான்ல. இல்ல, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. உயிரை எடுக்கவே துணிஞ்சவன் அவன் உயிர் போனாலும் உண்மையை சொல்ல மாட்டான். அதனால நீ வெளியே போய் சாஸ்திரியை பத்தி என்கொயரி பண்ண. நான் இங்கேயே இருந்து இந்த யாகத்தை முடிக்கிறேன். உனக்கு தேவை பணம் தானே? நான் கொடுக்குறேன். அகம் பிரம்மாஸ்மி. அதே போல அப்புக்குட்டி வெளியே போய் சாரதியை பத்தி என்கொயரி பண்ணதுல அவனுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கிறது தெரிஞ்சது. அதுவும் இல்லாம சாரதியை யூஸ் பண்ணி எனக்கு கனவுங்கிற ஸ்டோரியை கிரியேட் பண்ண. சாஃப்ட்வேர்காரங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அவங்கள நீ கன்ஃபியூஸ் பண்ண. சுபாக்கு உன்னோட ஆளை வச்சு நீ பிரச்சனை கிரியேட் பண்ண. ஆனா இதெல்லாம் நீ எதுக்கு செய்யறன்னு எனக்கு புரியல. நீ காட்டின வீடியோ அப்சர்வ் பண்ணப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த யாகத்துல இருந்து 5 பேர்ல நீ ஒருத்தன்னு தெரிஞ்சுக்கிட்ட. அந்த யாகத்தை நடத்தினது உன்னோட அப்பாங்கிறதையும் கடைசியில தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 4 பேரும் எங்க ரூபத்துல இருக்கிற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். உங்க பிளான்ல நீங்க வந்தீங்க, எங்க பிளான்ல நாங்க வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்க கவுண்ட் பண்ணப்ப வெளியே என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன கொடுமை இது? ஏன் இப்படி பண்றீங்க? ஏதோ பண்ணாதீங்க. விட்டுருங்க, விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, விட்டுருங்க. வேண்டாம், வேண்டாம். இங்க கேக்குற இத்தனை சத்தத்துல உன் ஆளு கொடுக்குற சத்தத்தை வச்சு நீ வெளியில போலான்னு பார்த்த. நாங்க அவனை அடிச்சுட்டு எங்களுக்கான சவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். நாங்க உனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கோம். ஏன்னா நீ உங்க ஃபேமிலி கூட இருக்க போறல்ல. நீ திரும்ப வரணும்னு நினைச்சா கூட உன்னால வர முடியாது. எதுக்குன்னா அங்க உன்னோட பாடி ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டு உன் ஃபேமிலியோட இங்கேயே ஹாப்பியா தீபாவளி கொண்டாடு. பாய். அந்த ஓலைச்சுவடிகளை இங்க கொடு. எதுக்காக இப்படி பண்ற? மறுபடியும் இந்த மாதிரி வேலையை யாரும் பண்ணக்கூடாது. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அதை உடைக்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது. அப்படின்னா இந்த ஓலைச்சுவடியை கூட டாக்டர் தான் கிரியேட் பண்ணாரா? இல்ல, இது மட்டும் உண்மை. இத உனக்கு மட்டும் கொடுக்கிறதுக்காக அந்த சாரதியை உன் கூட வச்சு உனக்கு கனவு வர மாதிரி செஞ்சான். அப்ப அப்புக்குட்டி எதுக்காக அட்டாக் பண்ணிருப்பாங்க? நம்ம 4 பேரோட 5வது அந்த டாக்டர் என்ட்ரி ஆகலான்னு பார்த்தான். ஆனா இடையில அப்புக்குட்டி வந்ததுனால அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகல. அதனாலதான் அவனை அன்னைக்கு அட்டாக் பண்ணான். இத கொடுங்க, இப்ப கிளம்புங்க. அகம் பிரம்மாஸ்மி.